தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனுக்கு பிரியமானவர்களே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலூரப்பம் மேல்நிலைப் பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூரு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும், மரி பாக்கியம் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் புளோமென்ட்ராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜெரால் ராஜ் ரோசி 25ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், குடும்ப கருத்துக்காகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், மெர்லின் டோம்னிக் திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்காகவும், குடும்ப நலனுக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும், கேர்லியன் கிளமெண்ட் நன்றாக படிக்க வேண்டியும் உடல் நலத்துக்காகவும், அருள் சகோதரி மரியட்டா ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள்சாமி இயேசுமரி 50ஆம் ஆண்டு திருமண நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், அவருடைய குடும்ப நலனுக்காகவும் உடல் நலத்துக்காகவும், கௌதம் விமல் சரவணன் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூயிஸ் ரீட்டா சவுந்தர்ராஜ் ரேமன் மார்டின் ஜோசப் மார்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சாவியோ இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் நன்றாக படிக்க வேண்டியும், ஜான் சாவியோ இறைவனுக்கு நன்றியாகவும் நன்றாக படிக்க வேண்டியும், லூசியா மேரி வேலை கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றியாகவும் அன்னைக்கு நன்றியாகவும், லியோ அரசு வேலை கிடைக்க வேண்டியும், சைமன் அந்தோனிராஜ் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், வெரோன் ஜான்மார்க் இறையாசிர் பெற வேண்டியும், ஜெனிஃபர் வெரோன் சுகப்பிரசவம் பெற வேண்டியும், டக்ஸினா உடல் உள்ள நலத்துக்காகவும் நன்றாக படிக்க வேண்டியும், இறை ஞானத்தில் வளரவும், திப்போன் ஜஸ்டின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடவும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி வேதனைப்பட்டு நமக்கு பெற்றுக் கொடுத்த மீட்பு, இந்த மீட்பு விலையில்லாத ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதனை நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட சிறு சிறு பாவங்களின் வழியாக அல்லது சிறு சிறு தீமைகள் வழியாக அதை நாமே அதை அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த மீட்பனை பாதுகாத்து அதன் வழியாக விண்ணக பேரின்பத்தை அடைய தேவையான அருளினை வழிகாட்டுதலை இறைவன் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும்போது நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானவர்களுடைய அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நன்றிகளாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. இறைவா, நம்பினோர்க்கு மனதிடம் நீரே எங்கள் வேண்டுதலுக்கு இரக்கத்துடன் செவி சாய்த்தருளும். உமது உதவியின்றி வலுவற்றை எங்களால் ஆவது ஒன்றுமில்லை. எனவே எங்கள் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி நாங்கள் உம் பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்திருந்தோம், பட்டினி கிடைந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கின்றோம். உண்மையையே பேசி வருகிறோம், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கின்றோம். நேர்மையே எங்களின் படைக்கலம், அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழும் இகழ்வார் இகழும் எங்களை பாதிப்பதல்ல. ஏமாற்றுவோர் என அவருக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வாக்கராக்கின்றோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளை விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கி எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புவருக்கு முகம் கோணாதீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யூத சமுதாயத்திலே, அதாவது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொண்டிருந்த சட்டமானது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு சட்டம், பழிக்கு பழி. இதுதான் அவங்களுடைய நியாயமாக இருந்தது. இந்த சட்டத்தை அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பாபிலோன் நாட்டிலே ஹம்முராபி என்கின்ற ஒரு அரசன் இருந்த பொழுது அவன் தன்னுடைய மக்களுக்கு ஒரு விதமான சட்டங்களை கொடுத்திருந்தான். ஆனால் அந்த சட்டங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் கொடூரமான ஒரு விதமான காட்டு மிராண்டித்தனமான சட்டங்களாக இருந்தது. ஏனென்றால் உதாரணமாக பார்த்தோம் என்றால், ஒரு குழுவில் இருக்கின்ற ஒரு மனிதன் மற்றொரு குழுவில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எதிராக தீமை செய்தான் என்றால் அவனை தண்டிப்பதற்காக ஒட்டுமொத்த குழுவையும் அழிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய சட்டம். அல்லது ஒரு குடும்பத்தில் இருப்பவன் மற்றொரு குடும்பத்தாரை அடித்தான் என்றால் அவன் குடும்பத்தை தண்டிப்பதற்கு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்க வேண்டும். இதுதான் பாபிலோனுடைய ஹம்முராபி என்கின்ற அரசன் கொடுத்த சட்டம். எனவே இந்த சட்டத்தை தான் யூத மக்களும் ஒரு காலத்தில் கடைபிடித்தார்கள். எனவே இதனை குறைப்பதற்காக, இந்த தீமையை குறைப்பதற்காக மோயிசன் பழிக்கு பழி என்ற, அதாவது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற ஒரு சட்டத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் கடந்து இது கூட தேவையில்லை, மாறாக தீமையை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் தீமைக்கு தீமை பதிலாகாது, பழிக்கு பழி பதிலாகாது, அது ஒரு தீர்வாகாது. எனவே அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றார். தீமைக்கு பதில் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட செயலின் வழியாக தான் நாம் கிறிஸ்துவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட முடியும். நம்முடைய மறைந்த 2ஆம் அருள் தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரை பார்க்கின்ற பொழுது அவர் தன்னை சுட்டவனை போய் சிறையில் சென்று பார்க்கின்றார். இவன் சாக வேண்டும் என்று அந்த மனிதன் நினைத்தான். ஆனால் அந்த மனிதனை மன்னிக்கும் வகையில் அவனை சிறையில் சென்று மன்னித்தவர் 2ஆம் அருள் சின்னப்பர் அவர்கள். அதே போல அருள் சகோதரி ராணி மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, எந்த சகோதரியை ஒரு மனிதன் கொலை செய்தானோ அதே மனிதனை இன்று அந்த குடும்பத்தினர் தன்னுடைய சொந்தக்காரனாக, உறவுக்காரனாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக அவரை வைத்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ மனப்பான்மையை நாம் மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்றால், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதை மற்றவர்கள் வெளிக்காட்ட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மன்னிப்பின் வழியாக தான் வெளிக்காட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது என்று பார்த்தோம் என்றால் இன்றைய முதல் வாசகத்தை நாம் சொல்லலாம். ஏனென்றால் பவுலர் மிக அழகாக சொல்லுகின்றார், பல்வேறு விதங்களில் நாங்கள் துன்பப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், பல்வேறு விதங்களில் நாங்கள் அவதிப்பட்டோம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் எங்களுடைய பொறுமை இழக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நாம் தீமைக்கு தீமை பதில் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைய முதல் வாசல் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய அருளை இழந்து விடுவோம். எனவே எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் கடவுளை அருளை இழந்து விடக்கூடாது. எனவே தீமைக்கு பதில் நன்மை செய்பவர்களாக நாம் மாற வேண்டும். இன்றைய கலாச்சாரமானது பல்வேறு நல்ல பண்புகளை மனிதனிடமிருந்து அழித்து வருகின்றது. குறிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் கலாச்சாரம் அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம்,
எது இருந்தாலும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையானது இன்றைய சமுதாயத்திலே இந்த பொறுமை என்கின்ற அழகிய பண்பினை அழித்துக் கொண்டு வருகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவாகிய நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக பொறுமையாக கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதையில் என்றும் நடப்பவர்களாக வாழ்கின்ற பொழுது அவர் தருகின்ற இறை ஆசரை இறை அருளை நிறைவாக பெற்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நிறைவாக வாழ முடியும். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடைத்து நலனுக்காகவும் தமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருள்களை எங்கள் உடலுக்கு உணவாகவும் புது வாழ்வளிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றேன். இந்த உணவும் புது வாழும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர் பூண்டென விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, தேவரே, பருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் ஊழியம் பெருகிய தகுந்த மன்னங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணியானந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், முதுநிலையினர், குறிப்பாக இத்திருப்பலில் கலந்து கொண்டு உடைய ஆசிரியருக்காக ஜெபிக்கின்ற நிறைய மக்கள், இந்த பிள்ளைகள், மேலும் தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக திருப்பலை காணுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகமந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: அழுவதில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அச்சுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் அதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருபலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரிடமிருந்து அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுலகம் ரத்தம் மிக்க நித்திய வாழ்வடைப்பதாகும். ஒவ்வொரு இறைவா பிள்ளையினரை தேர்ந்தெடுத்து மது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க மது வார்த்தை அறிவிக்கப்பட உன்னதம் நன்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அறநிலை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருளுதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென்.
ஜெபிப்போமாக. அன்புருவுக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊற்றாக இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு விசுவாசிகள் உம்மல் ஒன்றித்திருப்பதை கூறுகின்றது. அவ்வாறே இது உமது திருச்சபையிலும் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அன்றைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணையுமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி போ
சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க,